Good morning students. So நம்ம வந்து யூனிட் 4 we are seeing human resource managementல chapter 11 employee selection process பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு எம்ப்ளாயி வந்து எந்த மாதிரியான that is interviews and everything conduct பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம். செலெக்ஷன் டெஸ்ட், எபிலிட்டி டெஸ்ட், இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகே, இது வந்து 5th ஸ்டெப்பா. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு லாஸ்ட் டெக்னிக் செலெக்ஷன் ப்ராசஸில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. ஹெல்த் வந்து எப்படி இருக்குது அந்த எம்ப்ளாயோட ஹெல்த் அப்படிங்கிறத. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்தோன்னா. ஏன்னா ஒரு புவர் ஹெல்த் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி வந்து he or she cannot work காம்படிட்டிவ்லி அண்ட் ஆல்சோ எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. அவங்க மேலே வந்து நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்கள ஒர்க்குள்ளே கொண்டு வந்தால் அவங்க ஒர்க் பண்ணுறது எல்லாமே இட் வில் பி அட்டர் வேஸ்ட்டாக. ஸோ இஃப் he or she is unable to discharge duties efficiently, அவங்க ஒர்க்கை வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா குட் ஹெல்த் ஷுட் பி தேர். ஓகே, ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் இட் டிட்டர்மைன்ஸ் அண்ட் அப்ளிகன்ஸ் ஃபிசிக்கல் எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது டு பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் ஜாப். அவங்க ஃபிசிக்கலாக தே ஆர் ஃபிட் ஆர் நாட் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த டெஸ்ட்டாக. ஸோ மெயின் பர்பஸ் எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆஃப் த கேண்டிடேட் அண்ட் த செலெக்ஷன் டு த ஜாப் கன்சர்ன். அவங்க அந்த செலக்ட் பண்ண ஜாபுக்கு அவங்க வந்து ஃபிசிக்கலாக he is fit or not அப்படின்னு பார்ப்பாங்க. Next, to protect the existing employees of business organization from the infectious diseases like to be spread by the candidate selected. அதாவது ஆல்ரெடி இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு புதுசாக வர எம்ப்ளாயிக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்ததுன்னா அதனால இவங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷன் ஒரு லைக் தட் இது வராத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க ஒரு ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டு செக் எக்ஸசிவ் எக்ஸ்பெண்டிச்சர் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் செலக்டட் எம்ப்ளாயி ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட். அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறமா அவங்களுடைய ஹெல்த்துக்கு அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கே ஒரு ஆர்கனைசேஷன் செலவு பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறதையும் வந்து ஃபர்ஸ்ட்டே இந்த டெஸ்ட்டில் இந்த டெஸ்ட்டு வந்து எதுக்காக எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தட் இஸ் சுச்சுவேஷன் வராமல் இருக்கிறதுக்காக த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் ஹாஸ் பீன் கண்டக்டடா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெஃபரன்ஸ் செக். ரெஃபரன்ஸ் செக் அப்படிங்கிறது இஸ் டன் டு நோ த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுங்கிறத ஹெல்த் வைஸ் செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 6th இது என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் செக். இட் இஸ் டன் டு நோ த ரிலேபிலிட்டி, ட்ரஸ்ட்வர்த்தினஸ், அந்த கேண்டிடேட்டுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. யூஸ்வலி அப்ளிகேஷன் பிளாங்க் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்காக அப்ளிகேஷன் கொடுப்பாங்கன்ட்டு அதுலேயே வந்து ஒரு காலம் இருக்கும். தட் இட் வில் பி ப்ரொவைடட் டு ஃபர்னிஷ் அ லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் டு பி கான்டாக்டட் ஃபார் ரெஃபரன்ஸ். அதாவது ஃபார் ரெஃபரன்ஸ் இப்போ நம்மளே வந்து ஒரு ரெஸ்யூம் ஒரு வாட் எவர் இட் இஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்டர்வியூ போகிறோன்னா ரெஃபரன்ஸ்னு கொடுப்பாங்க. நம்ம அந்த ரெஃபரன்ஸில் ஒரு பர்சனோட மொபைல் நம்பர் ஒரு வாட் எவர் இட் இஸ் இஃப் யூ ஆர் மென்ஷனிங் அப்படின்னா அவங்கக்கிட்ட ரெஃபர் பண்ணி என்னது இந்த பர்சன் எப்படிப்பட்டவங்க அந்த கேண்டிடேட் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ தட் இஸ் ரெஃபரன்ஸ் செக்கா. எம்ப்ளாயர் ஆர்கனைசேஷன் யூஸ் டு சென்ட் எய்தர் ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்ம் ஆஃப் ரெஃபரீஸ் ஒரு ரெக்வஸ்ட் தெம் டு ரைட் இன் டீட்டெயில் அபவுட் சர்டன். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் வந்து அந்த ரெஃப்ரி அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அவங்க அந்த ரெஃப்ரி கிட்ட வந்துட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் கேட்பாங்க. அவங்களுடைய காண்டாக்ட் எப்படி, அவங்களுடைய கேரக்டர் இந்த மாதிரி ஆட்டிடியூட், பிஹேவியர், வேல்யூ எப்படி அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ த செலக்டட் டிசைன்ஸ் த செலெக்ஷன் வர்த்தினஸ் ஆஃப் த கேண்டிடேட். அந்த ரெஃபரன்ஸ் வச்சு அந்த ரெக்கமெண்டேஷன், இன்ஃபேக்ட் அது ரெக்கமெண்டேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குற பர்சன் சொல்கிறத வச்சு தான் இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இட் வில் பி செலக்டடா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ரூவல் பை ஹையர் அத்தாரிட்டி. அப்படின்னா செலெக்ஷன் இது முடிச்சதுக்கப்புறமா செலெக்ஷன் ரெஃபரன்ஸ் செக் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தட் இஸ் செலெக்ஷன் கமிட்டி வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் செலக்டடை வந்து தே வில் கெப்ட் இட் இன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுட்டு அதை வந்து ஃபைனலாக ஹையர் அத்தாரிட்டி வந்து தே ஹாவ் டு அப்ரூவ் இட். ஹையர் அத்தாரிட்டின்னு பார்த்தா அந்த ஆர்கனைசேஷன் இருக்க ஹெச்ஆர் டிரெக்டர், சிஇஓ, ஓகே, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இவங்கெல்லாம் ஒன்ஸ் இந்த லிஸ்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா செலக்டட் கேண்டிடேட் வந்து ஃபைனல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி தே வில் கால் ஃபார். ஓகே, தட் இஸ் ஃபைனல் selection. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் ஹூ பாஸ்டு த்ரூ வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு அவங்கள வந்து கால் ஃபார் எல்லா இந்த நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தா எல்லா விதமான சக்ஸஸ்ஃபுல் ப்ராசஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா தே வில் பி கால் ஃபார் ஃபைனல் இன்டர்வியூ. இந்த கேண்டிடேட்ஸ் வந்து பிரீஃப்ட் அபவுட் த ரூல்ஸ். இது ஃபைனல் கேண்டிடேட்டுக்கு தே வில் ஆர்கனைசேஷன் வில் சே அபவுட் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன், என்ன ஆர்கனைசேஷனோட கல்ச்சர், அவங்களுடைய
அவங்களுடைய ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப், ட்ரெஸ் கோட், எக்ஸ்பெக்டேஷன், அவங்க கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன, அந்த கரியர் க்ரோத்துக்கு அவைலபிள், இது எல்லாமே வந்து இந்த ஃபைனல் இன்டர்வியூவில் வந்து ஃபைனல் செலெக்ஷனில் the organization will inform to the candidate. At the end of the final interview, even the candidate under selection is allowed freedom to seek clarification or make his own demands if any. In the final interview la and the candidate ku they will give the that is freedom கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் பற்றி, அவங்க ஒர்க் பற்றி டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கிறக்கும். அண்ட் ஆல்சோ மேக் இஃப் எனி டிமாண்ட், தட் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி அப்படின்னா கூட அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறது, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கான சான்சஸ் வில் பி ப்ரொவைடட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைனலி கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். Contract of employment la the selection, final selection process if it is over means certain documents are expected by both the organization and candidate. அதாவது agreement மாதிரி ஒரு இது வந்து சைன் பண்ணணும் organization and also the candidate, they have to sign. Hence there is a need for preparing a contract of employment போடுவாங்க. The following basic informationலாம் அதில் இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜாபோட டைட்டில் என்ன, ஜாப் டியூட்டி, இவங்களோட டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்கேல் ஆஃப் பே அலவன்ஸ், எந்த அளவுக்கு அலவன்ஸ் கொடுக்குறாங்க, இன்க்ரிமெண்ட்ஸ், working hours, date when continuous employment starts, and also calculating எப்படி, and also rules and regulations, the grievance problems na அதனுடைய procedure, discipline எப்படி இருக்கணும், special terms and conditions, அந்த organizationல that particular candidates rights என்ன, duties என்ன, அது எல்லாமே it will be mentioned there. So with this steps in selection process, finally ஒரு candidate வந்து he or she will be selected for an organization. So these are all the steps. Next we'll move on for the factors influencing selection process. என்னென்ன ஃபேக்டர் செலெக்ஷன் ப்ராசஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். First one is nature of post. That is the process of selection of employee வந்து varies according to type of personnel to be recruited. இப்போ அதாவது எந்த டைப் ஆஃப் பர்சன், எந்த டைப் ஆஃப் போஸ்ட் they are recruiting அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் selection process of probationary officer of a bank differs from that of selection of officer for Indian police service. இப்போ IPS officer செலக்ட் பண்ணிருக்கோம், ஒரு நார்மல் பேங்க் ஆஃபீஸர் செலக்ட் பண்ணிருக்கோம். அந்த that is it will be different. அதாவது நேச்சர் ஆஃப் போஸ்ட், எந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஒரு கேண்டிடேட் அப்படிங்கிறதும் வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் ஒரு ஃபேக்டர் இட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங். நெக்ஸ்ட் ஒன் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ்னால் செலெக்ஷன் ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட், இன்வைட்டிங் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் கிளரிக்கல் இல்லைனா ஃபிசிக்கல் ஜாப்ஸ் அப்படின்னா மோர் கேண்டிடேட் டென் டு அப்ளை. அதுக்கு அண்ட் ஷார்ட் லிஸ்டிங் நீட் டு பி டன். இங்கே ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும், அதாவது நிறைய பேர் அப்ளை பண்ணாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் we have seen it is shortlist பண்ணுவோம். அதில் வந்து selected persons தான் நம்ம செலக்ட் பண்ணுவாங்க ஒரு ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் would be longer if the number of applicants is less. இப்போ வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்மியான அப்ளிகன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா ப்ராசஸ் ரொம்ப தூரம் எழுத்துட்டே போவாங்க. அண்ட் கான்சிக்வெண்ட்லி செலெக்ஷன் ப்ராசஸ் பிகம் ஷார்ட்டர் ஆயிரும். ஓகே, ஸோ எந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் ப்ராசஸ் will be done. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் செலெக்ஷன் பாலிசி. That is the selection and selection process வந்து interrelated. For example, இப்போ some organization put in place together selection process, அதில் வந்து several steps இருக்கும். Identify best fit, while certain other organization வந்து conduct straight interviewவே conduct பண்ணிடுவாங்க. எந்த இப்போ நம்ம பார்த்த ப்ராசஸ்லாம் இல்லாமல் thus cutting அந்த செலெக்ஷன் ப்ராசஸே கட் டவுன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் direct interview பண்ணி ஒரே இன்டர்வியூவில் the person will be selected. Okay, so அந்த மாதிரி selection policy it will be differ from organization to organization. Next one is cost factor and budget. The longer selection process அப்படின்னா கண்டிப்பாக it will entails a higher cost இருக்கும். So hence organization which cannot afford to spend larger resource spend பண்ண முடியாதவங்க வந்து tend to shorten selection process. அந்த ப்ராசஸை கம்மி பண்ணிக்குவாங்க. While some organizations with நல்ல ஒரு sound financial condition இருக்கிற ஆர்கனைசேஷனாக இருந்தால் அவங்க they will adopt lengthier selection process. Okay, so according cost அப்படின்னா selection process அதிகமாக இருந்தால் காஸ்ட் அதிகமாகும். ஸோ காஸ்ட் அதிகமாக பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனாக இருந்தால் they will make the selection process long. Otherwise அவங்க வந்து அப்படியே அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து they will cut down. Okay, next one is level of educational qualification and experience and exposure.
So it's nothing but the process of selection depends on the experience in it. What is the educational qualification and exposure required for the post? And the post or organization or post if it is vacant means what is the experience needed for that particular post? In the madri experience or person needed, and education, what is the education qualification and exposure in the madri theva. For example, if your selection of finance officer, treasurer, legal advisor, designer, architecture, CEO, scientist and the madri topmost person select பண்ணுறப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் ஷார்ட்டராக தான் இருக்கும். as only ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டேலண்டடான only few persons they will apply, compete with ரொம்ப ஹையர் குவாலிஃபிகேஷன், ரொம்ப ஒரு கிரெடிட் வர்த்தினஸ் உள்ள ஒரு பர்சன்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால் இதுக்கெல்லாம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் செலெக்ஷன் ப்ராசஸ்னால் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்த அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் கம்பெனிக்கு கம்பெனி இட் வில் வேரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செலெக்ஷன். எதுக்காக வாட் பர்பஸ் செலெக்ஷன் ஹஸ் பீன் டன் அப்படின்னா இட் இஸ் குட் டேலண்ட். தட் இஸ் ப்ராப்பர் செலெக்ஷன் சிஸ்டம் வந்து எனேபிள்ஸ் ஆர்கனைசேஷன். எதனால் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோன்னா ஒரு நல்ல செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா தான் ஒரு டேலண்டட் பர்சன்ஸ் வில் பி அப்பாயிண்டட் ஃபார் த ரைட் ஜாப். ஓகே, இட் வில் இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி and increase the profitability of the organization. So for that purpose. Next one, better efficiency அப்படின்னா selection of right person for the right job அப்படின்னா தான் better quality of work அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும். And also faster achievement of the organization ஓட objectives faster achieve பண்ண முடியும். So this will help in greater measure to tone up the overall efficiency. So இதனால தான் வந்து overall efficiency of the organization, objectives of the organization எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் நல்ல எஃபிஷியன்ட் ஒரு டேலண்டட் கேண்டிடேட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக செலெக்ஷன் ப்ராசஸ் வேணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெடியூஸ்ட் காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். So it is nothing but better selection of candidates அப்படின்னா definitely வந்து cost of training அப்படிங்கிறது வந்து it will be less. That is if they select suitable candidate for the suitable job அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு ட்ரைனிங் அதில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் பண்ணுங்கிறது கிடையாது. Besides, organization can develop different training programs for different persons on the individual differences தகுந்த மாதிரி. Thus அதனால் time and cost will be reduced. செலக்ட் பண்ணுறப்பே ஒரு டேலண்டட் பர்சன், ஆப்ட் பர்சன் ஃபார் த ஜாப் செலக்ட் பண்ணிட்டா அவங்களுக்கு ஃபர்தர் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணி காஸ்ட் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் ஒன், ரெடியூஸ்டு டர்ன் ஓவர். தட் இஸ் ப்ராப்பர் செலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா லோ லேபர் டர்ன் ஓவர். திஸ் வில் இன் டர்ன் ஹெல்ப் த ஆர்கனைசேஷன் டு மினிமைஸ் ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட். அதாவது என்ன அப்படின்னா டர்ன் ஓவர், இட் இஸ் ப்ராப்பராக ஒரு பர்சனை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா லேபர் டர்ன் ஓவர் டு லோ லேபர் டர்ன் ஓவர். திஸ் வில் அதாவது ஃபர்தராக அவங்க வந்து இன்னும் ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட் அந்த மாதிரியான இதுலாம் இன்வால்வ் ஆக வேண்டியதில்லை ஒரு ஆர்கனைசேஷன். அதனால் வந்து செலெக்ஷன் அப்படிங்கிறப்பவே ப்ராப்பர் பர்சன் செலக்ட் பண்ணிட்டா அவங்களுக்கு ஃபர்தர் காஸ்ட் வில் be reduced. Job motivation. Job motivation அப்படிங்கிறது if the right person is selected for the right job, it tends to motivate the person to work more effectively and efficiently. ஒரு பர்சனை ஒரு ஆர்கனைசேஷன் ஜாபுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் கரெக்டான பர்சன் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா they will work effectively and efficiently. அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். they feel that they are அவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டடாக நம்ம டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா they will use these skills properly and they will contribute more attention to the job, towards the job ரொம்ப அட்டென்டிவாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், அதர் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னா செலெக்ஷனில் ப்ராப்பர் செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து ஆப்சன்டீசம், தட் இஸ் ஒர்க்கில் அவங்க வந்து எப்பவுமே வந்து அதிகமாக வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா தட் இஸ் வராமல் இருக்க மாட்டாங்க, தட் இஸ் ஆப்சென்ட் ஆக மாட்டாங்க. தே வுட் பே பெட்டர் அட்டென்ஷன் டு தேர் ஜாப்ஸ். ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச ஜாப் அப்படின்னா பர்ஃபெக்ட் பர்சனை செலக்ட் பண்ணால் தே வில் பி வெரி அட்டென்டிவ் அண்ட் சேஃப்டி ப்ரிகாஷன் ஆன் தேர் ஓன் அக்கார்ட் வுட் மினிமைஸ் அக்கரன்ஸ் ஆஃப் அதாவது ஒர்க் பிளேஸில் வந்து அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்காமல் நல்லா ப்ராப்பராக எல்லாமே கொண்டு போய்க்குவாங்க. ஸோ தட்ஸ் த திங். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செலெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செலெக்ஷன் வந்து இட் வில் பி டிஃபர் ஃப்ரம் ரெக்ரூட்மெண்ட். நம்ம பார்த்தோம் செலெக்ஷன்னா என்ன, ரெக்ரூட்மெண்ட்னா என்ன, பட் செலெக்ஷன் வேறு, ரெக்ரூட்மெண்ட் வேறு. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து இட் இஸ் நத்திங் பட் தீஸ் ஆர் த டூ சைட்ஸ் ஆஃப் அ காயின். ஒரு காயின்க்கு எப்படி டூ சைட்ஸ் ஹெட் அண்ட் டெய்லோ அதே மாதிரி செலெக்ஷன் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ பட் தெர் இஸ் சம் டிஃப்ரென்சஸ் தேர். அது என்ன அப்படின்ட்டு வில் see the difference now. So first we'll see recruitment. Recruitment ஓட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா recruitment is an activity of searching candidates and encouraging them to apply for it. அதாவது நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் they are searching a candidate and they will encourage them இந்த மாதிரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கன்னு. Selection it is refers to the process of selecting suitable candidates offering them job. செலெக்ஷனில் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் வந்து
செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணிடுவாங்க. ஓகே, தட்ஸ் த திங். நெக்ஸ்ட் இது மீனிங். அப்ரோச் அப்படின்னு பார்க்குறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் அப்ரோச் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் இஸ் பாசிட்டிவ் ஒன். இங்கே வந்து செலெக்ஷனில் வந்து நெகட்டிவ் அப்ரோச், அதாவது ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து சர்ச்சிங் கேண்டிடேட்டை வந்து நம்ம சர்ச் பண்ணுறோம், அப்போ பாசிட்டிவ் அப்ரோச் அவங்க செலக்ட் ஆகலாம் ஆகாமல். பட் இங்கே வந்து செலெக்ஷனில் நெகட்டிவ் அப்ரோச் வரும். அடுத்த ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்வைட்டிங் நிறைய நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை நம்ம வேக்கன்ட் போஸ்ட்க்கு அப்ளை பண்ண வைக்கிறது தான் ரெக்ரூட்மெண்ட். செலெக்ஷன்னா அதில் அப்ளை பண்ணவங்களில் பிக்கிங் த ரைட் பர்சன், மோஸ்ட் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் இது பண்ணிவிட்டு தேவையில்லாத அந்த ரெஸ்ட் எலிமினேட்டிங் பண்ணுறது ரெஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸை. ஸோ அதுதான் செலெக்ஷன். நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் பார்த்தோன்னா, இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர், அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் தான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன். நெக்ஸ்ட் மெத்தட் அப்படின்னா இது எக்கனாமிக்கல் மெத்தடா, இது எக்ஸ்பென்சிவ் மெத்தடா. நெக்ஸ்ட் ஒன் ரிலேஷன்ஷிப் பார்த்தோன்னா, இதில் கம்யூனிகேஷன் ஆஃப் வேகன்சிஸ், நோ கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்லாம் இங்கே இல்லை. இங்கே வந்து ஃபைனலாக எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாய்க்குள்ளே ஒரு கான்ட்ராக்ட், அதாவது ஃபைனலாக செலக்ட் ஆகி கான்ட்ராக்ட் வந்து தே வில் மேடா. நெக்ஸ்ட் ப்ராசஸ்னு பார்த்தா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள், பட் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது செலெக்ஷன் ப்ராசஸில். ஸோ இட் இஸ் எ காம்ப்ளிகேட்டட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் டைம் அப்படின்னா, இங்கே ரெக்ரூட்மெண்ட்டில் லெஸ் டைம் இஸ் ரிக்வயர்ட். மியர்லி இன்வால்வ் ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறோம் வேகன்சிஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம், advertisement is being given and less time is required. But here it consumes more time because each and every candidate has to be tested on various aspects. நம்ம பார்த்தோம்ல எத்தனை செலெக்ஷன் ப்ராசஸோ ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் உங்களை வந்து செலக்ட் பண்ணும். ஸோ டைம் required is more. So this is the difference between recruitment அப்படிங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நம்ம வந்து தேவையானவங்க வந்து அந்த ஜாபுக்கு தேவைங்க அப்ளை பண்ணுறது. பட் செலெக்ஷனுங்கிறது ஆஃப்டர் தட் அவங்கள வந்து அப்ளை பண்ணவங்கள இருந்து பெஸ்ட் பர்சன் ஃபார் த பெஸ்ட் ஜாப், இட் வில் பி ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப் வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ this is a difference. Okay, next one is placement. இப்போ பார்த்தோம் நம்ம செலெக்ஷன் ரெக்ரூட்மெண்ட்லாம். பிளேஸ்மெண்ட் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் ஆன் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஹியூமன் ரிசோர்ஸில் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. ஹி ஆர் ஷீ ஷுட் பி பிளேஸ்ட் ஆன் அ பர்டிகுலர் ஜாப், அதாவது ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி உங்களை பர்டிகுலர் ஜாபில் பிளேஸ் பண்ண வைக்கிறது. ஸோ இன்ஃபேக்ட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது சிக்னிஃபைஸ் த ரைட் பர்சன் ஆன் த ரைட் ஜாப் இன் அ குட் மேனர், அதாவது ரைட் பர்சன் ரைட் ஜாபில், பட் இட் ஷுட் பி இன் அ குட் மேனர். த டேர்ம் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இனிஷியல் அசைன்மெண்ட் ஆஃப் நியூ எம்ப்ளாயீஸ் அண்ட் ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர், டிமோஷன் ஆஃப் ப்ரெசென்ட் எம்ப்ளாயீஸை. பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நியூ எம்ப்ளாயீஸை பிளேஸ் பண்ணுற ஒரு நியூ ஜாபுக்கு. இதே இடத்துல அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவங்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க, இல்லை டிமோட் பண்ணியிருப்பாங்க ப்ரெசென்ட் எம்ப்ளாயீஸை. அதுக்கு வந்து நியூ எம்ப்ளாயியை பிளேஸ் பண்ணுவாங்க ஒரு ஜாபில். ஏற்கனவே இருந்த எம்ப்ளாயிக்கு எய்தர் தே வில் கிவ் ப்ரமோஷன் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் டிமோஷன். ஓகே, and new employee will be placed. Next one என்னன்னா, the process of placing the right man on the right job தான் placement. placementங்கிறது என்னன்னா the process of placing the right man for the right job. Next, other words, placement is a process of assigning a specific job to each and every candidate. select பண்ண எல்லாருக்குமே ஒரு specific job assign பண்ணி கொடுக்கிறது தான் placement. Okay, according to Dalioda, placement means it may be defined as a determination of job which has been accepted, which an accepted candidate வந்து assign பண்ணுறோம், and his assignment to the job, அந்த ஜாப்க்கு உங்களை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், place பண்ணுறோம், assign பண்ணிடுறோம். that is placement. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் என்னென்னா, எதனால் வந்து what is the importance of placement எதுக்கு அப்படின்னா, it will improve the employee morale. ஓகே, எம்ப்ளாயியோட மெராலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட், ரெடியூசிங் எம்ப்ளாயி டேர்ன் ஓவர். ஓகே, எம்ப்ளாயி அதிகமாக வருது இல்லை கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி எம்ப்ளாயி டேர்ன் ஓவர் ரெடியூஸ் பண்ணும். இட் ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் கான்ஃப்ளிக்ட் ரேட்ஸ் ஆர் ஆக்சிடென்ட்ஸ். அந்த இதுக்குள்ளே நடக்கிற கான்ஃப்ளிக்ட், சண்டைகள், இதெல்லாம் வந்து என்ன ஆகும், பர்ஃபெக்ட் பர்சனை பிளேஸ் பண்ணால் அதெல்லாம் வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகும். Next one is, it avoids misfit between the candidates and the job. அதாவது ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப் அப்படின்னா மிஸ்ஃபிட், அதாவது தெரியாத வேலையை ஒரு பர்சனுக்கு கொடுத்து உங்களை மிஸ்ஃபிட் பண்ணாமல் பர்ஃபெக்ட் பர்சன் ஃபார் த பர்ஃபெக்ட் ஜாப் வந்து பிளேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், இட் ஹெல்ப்ஸ் த கேண்டிடேட்ஸ் டு ஒர்க் ஆஸ் பர் த ப்ரீடிட்டர்மைன் ஆப்ஜெக்டிவ்ஸ். கரெக்டாக பிளேஸ்மெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த அவங்களுக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷனுடைய தட் இஸ் ரூல்ஸ் என்ன, இதெல்லாம் ஆப்ஜெக்டிவ்ஸ் தெரிஞ்சு அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இட் இன்வால்வ்ஸ் அசைனிங் அ ஸ்பெசிஃபிக் ரேங்க் வில் பி ப்ரொவைடட், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இண்டிவிஜுவல்ஸ் வில் பி கிவன் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு அவாய்ட் ஷார்ட் டேர்ம் ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ். அதாவது ஷார்ட் டேர்மில் ஸ்டாஃபோட ஷார்ட்டேஜ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எந்த ஒரு ஷார்ட்டேஜும் இல்லாமல் பர்ஃபெக்ட் பர்சன்ஸை வந்து அதில் வந்து எம்ப்ளாய் பண்ணிட்டாங்க, பிளேஸ்மெண்ட் வந்து இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஷார்ட்டேஜ், அதாவது தேவையில்லாமல் போகாது ஒர்க்கர்ஸ், ஏன்னா கரெக்டாக பிளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ தீஸ் ஆல் த சிக்னிஃபிகன்ஸ். நெக்ஸ்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஃபைனல் டாபிக் இந்த லெசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட்டாக.
ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்னென்ன பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னென்ன பிரின்சிபல்ஸ் அப்படின்னா ஜாப் ஃபர்ஸ்ட் மேன் நெக்ஸ்ட் இட் இஸ் நத்திங் பட் மேன் ஷுட் பி பிளேஸ்ட் ஆன் த ஜாப் அக்கார்டிங் டு த ரெக்குயர்மெண்ட் ஆஃப் த ஜாப். ஒரு மேன் ஒரு பர்சனை ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஜாப்க்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதை பேஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணுவாங்க. தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் ஆன் த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆர் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த மேன் வித் த ரெஸ்பெக்ட் டு ஜாப். இங்கே எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டாங்க குவாலிஃபிகேஷன்லையோ இல்லை எந்த இதுக்குமே. ஜாப் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு தான் அப்புறம் தான் பர்சன்ஸு நெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ ஜாபுக்கு அந்த பர்சன் ஃபிட்டாக செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் காம்ப்ரமைஸ் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் ஜாப் ஆஃபர். த ஜாப் ஷுட் பி ஆஃபர் டு த மேன் பேஸ்ட் ஆன் ஹிஸ் குவாலிஃபிகேஷன். அதாவது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி the job will be provided for the particular person. Next one is terms and conditions. So the employee should be made conversant with that of the terms, culture in the prevailing in the organization, enna culture, what is the condition, all those things relating to the job ku enna theviyanadhu idu ellathiyum vandu it will be mentioned. Next one, aware about the penalties. It is nothing but the employee should be made also aware of the penalties. அதாவது அவங்க ஏதாவது ஒரு if he or she commits any wrong activities or something அப்படின்னா what will be the penalty அப்படிங்கிறதும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் loyalty and cooperation. When placing new recruit on the job அப்படின்னா effort should be made to develop a sense of ஒரு loyalty. அந்த ஆர்கனைசேஷனுக்கு அவங்க லாயலாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், கோஆப்ரேஷன் இருக்கணும். ஸோ தட் அவங்களுக்கு தெரியணும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, பெட்டர் ஜாப் என்ன டுவர்ட்ஸ் இந்த ஜாப் ஆர்கனைசேஷனுக்கு நம்ம இதுக்கு வந்திருக்கோம், எந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே they should know. Placement அப்படிங்கிறது it is not a easy process. Okay, so it is very difficult for a new employee who cannot be expected to not be familiar with the job and environment. எல்லாமே ஒரு பர்சன் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே என்ட் ஆகிறப்போ அவங்களுக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்கும். ஸோ ஃபார் திஸ் ரீசன் எம்ப்ளாயி வந்து புட் ஆன் ப்ரொபேஷன் ஒரு ட்ரையல் கொடுப்பாங்க ரேஞ்சிங் ஃப்ரம் 1 or 2 இயர்ஸ்க்கு. ஓகே, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் அந்த ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னு இருக்கும். இஃப் ஹி அந்த எம்ப்ளாயீஸ் வந்து ஷோ நல்ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இஃப் தே ஷோ மீன்ஸ் ஹி ஆர் ஷி இஸ் கன்ஃபர்ம்ட் அட் த ஜாப். அந்த ரெகுலராக அந்த ஜாபை வந்து அவங்க கண்டினியூ பண்ணுறதுக்கு அந்த ஆர்கனைசேஷன் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட். ஸோ வித் திஸ் we are coming with the end to this chapter, that is chapter 11. Okay.